सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा இந்த பஞ்சபாலிகைக்கு பஞ்சபாலிகைனா என்னங்கிறத சொல்லிட்டார். ஏன் இந்த வியாக்கியானத்துக்கு பஞ்சபாலிகைன்னு சில பேர் ஏதோ 5 பாகத்துக்கு அவர் எழுதியிருக்காரா நினைக்கிறார். லோகத்தை அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அது வெறும் கல்பனை தான். இதுக்கு மேல ஆச்சாரியாருடைய தாற்பயத்தை, அதாவது பாஷ்யக்காரருடைய தாற்பயத்தை அவருடைய நேர்சிஷியரான பஞ்சபாலிகாச்சாரியர் அதுக்கே சொல்லியிருக்கார். இத்தனை இடத்துல சொல்லியிருக்காருங்கிறத காமிச்சு இப்படி சொல்லி இருந்தும் இதெல்லாம் சில பேர் ஆட்சேபிக்கிறார். சில பேர் ஆட்சேபிக்கிறாங்கன்னா பாஷ்யக்காரருக்கு இது அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னு கேட்டா வியாக்கரணத்துல நாகேஸ்வரர். அவர் வையாகரண லட்சூசான ஒரு புத்தகம் எழுதிட்டார். லட்சூசான பேரு தான், ஆனா அது வெறும் வியாக்கரண புத்தகம் கிடையாது. அதுல எல்லா சாஸ்திரமும் அதுக்குள்ள நடத்திட்டார். நிறைய ஒரு 100 பக்கத்துக்கு வேதாந்தம். அந்த புத்தகத்துல அவர் ஒரு ரிசர்ச் பண்ணி பாஷ்யக்காரர்களுக்கு மூலாவித்யங்கிறது சம்மதம் இல்லை, பாஷ்யக்காரருக்கும் இல்லை, வாசஸ்பதி மிஸ்டருக்கு இல்லை. பஞ்சபாதிகை பற்றி பேச பஞ்சபாதிகை அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியாது. பஞ்சபாதிகை பற்றி சொல்லல. ஆனா வாசஸ்பதி மிஸ்டருக்கும் பாஷ்யக்காரர்களுக்கும் இந்த மூலாவித்யங்கிறது கிடையாது, இது சொல்லலேங்கிறத ஏகப்பட்ட பிரமாணங்களை எடுத்து சாஸ்திரம் என்ன நினைக்கிறாருன்னா இதுதான் அந்த மற்றொரு சுவாமிகளுக்கு மூலம். இதே அப்படியே அவர் எழுதுறதுக்கு முன்னாடியே லகுஸ்தீசால அப்படிங்க எழுதிட்டாரு. சரியா? ஸோ அதை எடுத்து விடணும். புத்தகத்துல இந்த மாதிரி அவர் ஆனா அது தப்புன்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்றாருன்னா பஞ்சபாலிகாச்சாரியர் வாசஸ்பதிக்கு முன்னாடி வருது. இவர் என்ன பண்றாரு, எத்தனை இடத்துல மூலாவித்ய வெளியிருக்காருங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மந்தூசாச்சாரர் எப்படி சந்திச்சிருக்காரு, அவர் எடுத்த பாஷ்ய வாக்கியங்கள் என்னங்கிறது எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அத்தனைக்கும் வரிசையா பதில் பாஷ்யத்திலேருந்து எடுத்த பதில் வாசஸ்பதி வாக்கியத்தினாலேயே இந்த மூலாவித்யை இருக்குங்கிறத ஸ்தாபனம் பண்றது. அதுக்கப்புறம் வாக்கியம்னா அந்த விருதாரண்ய வார்த்தை விருத்ராச்சாரியார் எத்தனை இடத்துக்கு இருக்கார் அப்படிங்கிறது இதுதான் இந்த புத்தகம். இனிமேல் இந்த புத்தகத்துல இந்த விஷயம் தான் அநேகமா முடிகிற தெரியும். இப்ப முதல்ல பஞ்சபாலிகாச்சாரியர் நான் இங்க சொல்லியிருக்கேன், இந்த பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கேள்விக்கு மேல ஒன்னும் அவன் கேட்கல. பத்மபாதாச்சாரியர் எத்தனை இடத்துல சொல்லியிருக்காருன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல அந்த முப்போத்காரத்திலே அக்காத சாட்சியம் எப்படி வந்ததுன்னு சொல்றதுக்கு பிரம்மஜிஜாசாங்கிற இந்த சூத்திரம் பிரம்மஜான இச்சையை சொல்றது. யாருக்கு மோட்சம் வேணும்னு நினைக்கிறவர் முமுக்து எதுக்காக பிரம்மஜானத்தை ஆசைப்படணும் அப்படின்னு கேட்டா அவனுக்கு அது உபயோகப்படுறதுன்னு தெரியும். மோட்சத்துக்கு உபயோகப்படுறது அப்படின்னா மோட்சம்னா என்ன, அனர்த்தம். அந்த அனர்த்த நிவர்த்தி கல்வ நிவர்த்தி தானே மோட்சம். அப்ப அந்த அனர்த்த நிவர்த்திக்கு சாதனமாக தியானம் இருக்கிறதுனால முமுக்துவானவன் பிரம்மஜானத்தை அபேட்சிக்கிறான். அப்படிதான் சூத்திரத்தையே அர்த்தம் கிடைக்கிறது. இதை ஒரு பஞ்சபாலிகாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா பிரம்மஜானம் அனர்த்தகேது தீவரகன். அனர்த்தத்தை இந்த தியானம் எப்படி போக்கும் பிரம்மஜானம் அப்படின்னு கேட்டால் அந்த அனர்த்தம் வந்ததுக்கு மூல காரணம் அஜானமாக இருந்தால் மட்டுமே பிரம்மஜானம் அவனுடைய அனர்த்தத்தை போக்க முடியும். இல்லைன்னா தியானம் ஒரு உண்டாக்கவும் முடியாது, ஒரு இருக்கிற வஸ்துவை போகவும் முடியாது, இன்னும் முடியும். அதனால அஜானத்தினால வந்தது அந்த அனர்த்தம் அப்படின்னு காமிச்சாரியா. அப்ப அந்த அஜானத்தை சூத்திரக்காரர்கள் அது போல அஜானம். அந்த அஜானத்தை நிறுத்தி பண்ணியாதான் மறுபடியும் அனர்த்தம் அப்படிங்கிறத சூத்திரம் முதல் பிரமாணம் பஞ்சபாலிகாச்சாரியர். அதுக்கு அடுத்தது பாஷ்யத்துல சத்தியாமிருத்தை சொல்லிட்டு நம்ம பார்த்தோங்கிற
அப்புறமா போறேன். அந்த சத்தியாகிருதியை கிருத்தியான அத்தியாச வாக்கியத்துல அதை விவரணம் பண்ணிட்டு வரைக்கும் சத்தியம்னா என்ன, அனுதம்னா என்ன, கிருத்தியனா என்னன்னு அவர் சந்திராச்சாரியர் சொல்றார். சத்தியம் அனுதம் சைத்தன்யம். சைத்தன்யம் தான் சத்தியம். அது அனுதம்னு ஒண்ணு கொடுக்குறாரு. ஆரம்பத்துல இதம்னு சொன்னா அது வேறையா போயிடும். இதம்னு சொல்றதெல்லாம் தனக்காட்டிலும் வேறாது. சரியா? ஆன்மீகம்னா அப்படி இல்லாதது சைத்தன்யம். சுத்தமான ஆத்மஸ்வரூபம் இருக்கு. அதாவது ஜடம் கலக்காத ஆத்மஸ்வரூபம். இது சத்தியம் அனுதம் சைத்தன்யம். சத்தியாகிருதி அனுதம்னா என்ன? வாக்கு எல்லாம் அனுதம். யுஷ்மதர்த்தா யுஷ்மதர்த்தோதம் சொல்றது யுஷ்மதர்த்தி எல்லாம் அனுதம்னு சொல்றோம். அது எப்படி அனுதமாச்சு? ஏன் அது அனுதம்னு சொல்லணும்? பஞ்சவாதிகாச்சாரியர் சொல்ற ஒன்பதோடி அத்தியஸ்தா, அது ஒருவமே அத்தியஸ்தம் தான். அதான் பரஸ்பர அத்தியாசம் சொல்றோமே. அப்ப ஆத்மாவுக்கு அனாத்மாவிலையும் அத்தியாசம் உண்டு, அனாத்மாவுக்கு ஆத்மாவிலையும் அத்தியாசம் உண்டு. ரெண்டு விதமான அத்தியாசம் தானே பரஸ்பர அத்தியாசங்கிறது. அப்ப அத்தியஸ்தம்ங்கிறத வச்சுண்டு ஒரு வஸ்துவ பொய்ன்னு சொன்னால் அப்ப ஆத்மாங்கிற அத்தியஸ்தம் தானே, அது பொய் ஆகாதா? அதை எப்படி சத்தியம் அனுப்பி சொல்லலாம்? கேள்வி வருது இல்லையா? சத்தியானுக்கே போட்டிருக்காரு, இதை சத்தியங்கிறார், அது அனுர்த்தங்கிறார். ரெண்டுமே பரஸ்பர அத்தியாசம். இது சத்தியம், அது அனுர்த்தம். இதை காமிக்கிறதுக்காக பஞ்சபாலிகாச்சாரியர் என்ன பண்ணாருன்னா வெறும் அத்தியஸ்தம், ஸ்வரூபமே அத்தியஸ்தம், ஆத்மஸ்வரூப அத்தியஸ்தம் இல்லை. சரியா? அது இன்னொன்று சேர்ந்து இருக்குது. சம்பர்காச்சாரம், சம்பர்காச்சாரம் ஸ்வரூபாச்சாரம். அதனால அமிர்தமானது ஸ்வரூபமே அத்தியஸ்தம் தான். அதாவது அத்தியஸ்தம்னா ஞானம் வந்தாச்சுன்னா அந்த ஸ்வரூபமே இருக்காது. ஆனா அப்ப ஆத்மா அப்படி இல்லை. ஆத்மா வேற ஒரு பதார்த்தத்தோட சேர்ந்து சம்பிஷ்டமான அத்தியாசத்துல தெரியுறதே தவிர அதோட சம்பர்க்கம் தான் விட்டு போகிறதே தவிர ஆத்மஸ்வரூபம் நிலைச்சிருக்கு. அதனாலதான் ஆத்மஸ்வரூபத்தை சத்தியமும் மற்ற யுத்ததர்க்கத்தை அமிர்தமும் காட்டிதார்கள் சொல்லியிருக்கார். அப்படின்னு இப்ப ஸ்வரூபத்தோடு அத்தியஸ்தத்துவான்னு சொன்னா அந்த ஸ்வரூபமே புதுசா உண்டானதுன்னு அர்த்தம் ஆச்சரிய புதுசா வந்ததுன்னு இதுதான் அனுபவிக்கணும். ஆத்மா உண்டாகலை, ஆனா அமிர்தமானது எல்லாமே அங்க உண்டாகி இருக்கு. அதுக்கு காரணம் அஜ்ஞானம்னு சொல்றாங்க. அப்படின்னா இவர் உண்டான பதார்த்தம் என்னவா இருக்கணும்? அது ஒரு சத்துவம் இல்லை. அதே சமயத்துல சதவிகானத்தை போல சதவிகானம் போல ஒண்ணுமே இல்லை, சூன்யம்ங்கிறது இல்லை. சூன்யம்னா அது உண்டாகாது இல்லையா? சதவிகானம் அத்தியஸ்தம்னு ஒரு இடத்துல சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால அது ரெண்டும் இல்லாத நடுப்புற உள்ளது அப்படின்னு. அதாவது சத்துவமும் இல்லை, சதவிகானமும் இல்லை. இதைத்தான் அனுபவிக்கணும். இந்த இடத்துல பஞ்சபாலிகாச்சாரியர் ஒன்பதோடி அத்தியஸ்தத்துவாங்கிற இந்த விவரணத்தை, அதாவது இந்த மாதிரி அந்த பாட்டிற்கு அர்த்தம் சொல்றதுனால அனிர்வச்சனீய இஷ்டாதிவாதத்தை ஒத்துக்கிறார். மூலாஜானம் ஒத்துக்கிறதுன்றது ஒரு விஷயம். ஜனஸ்தலத்துல பார்க்க எந்த வஸ்து நமக்கு தெரியுதோ அந்த வஸ்துக்கு அங்கேயே உற்பத்தியாகுது அனிர்வச்சனீய இஷ்டாதிவாதம்ங்கிறது ரெண்டாவது விஷயம். அந்த அனிர்வச்சனீய வஸ்து ஒத்துக்கிறதுக்கு இந்த பஞ்சபாலிகாவாதம் பிரமாணமாகும். ஒருவரோடு அத்தியஸ்தா இது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அங்கேயே அதே பாடத்துல மிச்சாஜான நிமித்தகான்னு இருக்கு. அது மிச்சாஜான நிமித்தகாங்கிறதுக்கு விவரணம் பண்ணும்போது பஞ்சபாலிகாச்சாரியா மிச்சாச்ச தது அஜ்ஞானிக்க அப்படின்னு மிச்சாங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தமா, ஒண்ணு இல்லைன்னு அர்த்தமா, இன்னொன்னு சத்தியமும் இல்லை அசத்தும் இல்லை, அப்படி அனிர்வச்சனை என்று இன்னொரு அர்த்தம். பஞ்சபாலிகாச்சாரியர் அங்கேயும் மிச்சாஜான நிமித்தகான்னு சொல்ற இடத்துல அந்த மிச்சாசத்தம் அனிர்வச்சனீயங்கிற அர்த்தத்தை சொல்றது. ஆக அஜ்ஞானத்தை அனிர்வச்சனீயம்னு மிச்சாஜானம் அப்படின்னு பாட்டுக்காரர் சொல்லியிருக்கார். அதாவது இந்த அஜ்ஞானமானது சதவிகானத்தை போல ஒன்றும் இல்லைங்கிறதும் இல்லை, பிரம்மத்தை போல சத்தியமும் இல்லை, வியாவகாரிகமான சத்தை உடையது. பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்கிறதுனால அதுவும் சத்தாக இருந்துருக்கு. தியானம் உண்டாச்சுன்னா எதுக்குமே இல்லைன்னு. அப்பேற்பட்ட அஜ்ஞானத்தை மிச்சாஜான நிமித்தகாங்கிற சத்தம் தெரிவிக்கிறது என்று பஞ்சபாலிகாச்சாரியர் வியாக்கியானம். அதுதான் சர்வ பிரபஞ்சத்துக்கும் மூல காரணமாக இருக்கு அப்படிங்கிறது. இப்பேற்பட்ட ஒரு அவித்யா மிச்சாஜான இருக்குன்னு வச்சுண்டு நீங்க அதுதான் சம்சாரத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு அது எதுக்காக அந்த மாதிரி ஒரு அவித்தியை ஒத்துக்கணும்? அது இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டால்
அதுக்கு ஒரு 4 பிரமாணம் தான். 4 பிரமாணத்துல ஒண்ணு பிரசித்த பிரமாணம். அவன் நஜானாமி அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்கு. இந்த அனுபவமே அஜானத்தை தெரிவிக்கிறது. அதனால அது அந்த அனுபவத்தை அலசி பார்த்தா இது தியான அபாவம் இல்லை, இது அதை தவிர வேற இன்னொன்னு சொல்லணும் அப்படிங்கிறது நான் சாதிக்கிறார். ஆனா அனுபவமே ஒரு பிரமாணம் அதில்ல. அப்புறம் ஒரு அனுமானம் வச்சுருக்க, அனுமானம் பெருசா நீட்டமா இருக்கு. அந்த அனுமானத்தால அவரூபமான அஜானம். அப்புறம் ஒரு அர்த்தாபம், இந்த ஒத்துக்கலைன்னு சொன்னா அர்த்தாபத்தினா என்னன்னா, இப்படி ஒத்துக்கலைன்னு சொன்னா இந்த இது தெரியறது வராது. அர்த்தாபத்தினா அதுதான். ஒரு மனுஷன் பகல்ல சாப்பிடறத பார்க்கவே இல்லை, ஆனா ஒரு உடம்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படின்னா தேவதத்தனா திவான் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிற ராத்திரியில சாப்பிடலன்னு சொன்னா இந்த மாதிரி உடம்பு இருக்கிறது தெரியாது, அதனால இவன் சாப்பிடறான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் அர்த்தாபம். இந்த அவித்தியங்கிற உங்க ஒத்துக்கலைன்னா இது தெரியாது வராது அப்படின்னு சொன்னா அது அர்த்தாபத்தி. அவித்தியை ஒத்துக்கிறது பிரமாணமான அர்த்தாபத்தி அதுவாகும். அதை சொல்லியிருக்கார். அவசியம் ஏஷா அவித்யா சக்தி வாக்கிய ஆட்சியாஸ்வரூப சத்தாமாத்திரானுகந்தி அபிபகந்தா அப்படின்னு சொன்னார். இந்த அவித்தியை ஒத்துக்கிறேன்னு சொன்னா பொய்யான அர்த்தம் ஆசிக்கவே சாதித்தார். பொய்யான அர்த்தம்னா சுத்தியில ரஜிதம் தெரிகிறது, ஆத்மாவோட அனாத்மா சுத்தியில ரஜிதமே வச்சுக்கிறது. சுத்தியில ரஜிதம் தெரியவே முடியாது. அந்த ஒரு அவித்தியாங்கிற சக்தி இல்லைன்னு சொன்னான். ஏன் தெரியாது? இருக்கிறது சுத்தி தான். அங்க நம்ம கண்ணு ஒரு வஸ்துவை தெரிவிக்கணும்னு சொன்னா அங்க இருக்கிற வஸ்துவை தான் தெரிவிக்கணும், இல்லாத வஸ்துவை அதனால பார்க்க முடியாது. அப்படி இருக்க அந்த ரஜகம் எங்கேன்னு இருக்குது, அதுவும் பிரத்யட்சமாவே தெரியுது. வேற இருக்கு, வேற இடத்துல இருக்கு, அது இங்கே தெரிவிக்கணும்னு சொன்னா அது முடியாது. இப்படி எல்லாம் பார்க்கும்போது அந்த அவித்தையானது அந்த ரஜகத்தை உண்டாக்கக்கூடியதாக அந்த இருக்கணும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த மாதிரி ரஜகம் தெரியுதுன்னு கேட்கும்போது எனக்கு கமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும். கமை ஏற்பட்டதுன்னு ஏன் கமை என்பதுன்னு கேட்டா எனக்கு தெரியாததுனால அதுக்கு தெரியலேன்னு ஆரம்பிச்சாங்க. ஆக இந்த சுத்தியுடைய அஜானமானது அதை ரஜதங்கிறதாக காண்பித்ததுன்னு சொல்ல வேண்டும். ஆக அந்த அஜானம் இல்லாட்டா அந்த ரஜதங்கிறது அங்க ஒண்ணு உற்பத்தி ஆகாட்டா அந்த ரஜதத்தை இருக்கிறது வேற வழியே இல்லை. அதுக்காக அவித்யாசக்தியை இருந்தார், அர்த்தாசக்தி வேற காமிச்சார். அது மாத்திரம் இல்லை, அந்த அவித்யாசக்தியுடைய காரியம் என்னன்னு சொன்னா அது ஆத்ம சைதன்யத்தை தான் மறைக்கும். ஜடத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால அதை மறைக்காது. ஜடம் சாதிக்கிறதுக்கு எது காரணமோ அதை மறைக்கிறாரு. அதுக்கு என்ன பண்றது? ஜடத்தை போய் ஆச்சாதனம் பண்ணிட்டு இல்லை, இந்த சுத்தி மறைக்குதுன்னு சொல்றாலும் இது அந்த சமயத்துல சுத்தி தெரியல, அதுக்கு ரஜிதம் தெரியுது அந்த காந்தம். அப்ப ஏன் சுத்தி தெரியாம போச்சு? அவித்யை சுத்திய மறைச்சதுன்னு சொல்ல வேண்டாம். பாஷையில பேசும்போது விவகாரத்துல அஜானம் அந்த சுத்தியை மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நிஜமா அஜானம் சுத்தி ஒண்ணுமே பண்ணல. அது என்ன பண்ணிதுன்னு கேட்டா சுத்தி தெரியறதுக்கு காரணமா இருந்த சைதன்யத்தை மறைச்சு சுத்தி தானா தெரியக்கூடிய விஷயம் இல்லை. அந்த சைதன்யத்தோடு சம்பந்தப்பட்டதுனால அந்த சுத்தியும் சைதன்யத்தோடு சேர்ந்து தெரிய வேண்டிய விஷயம். இது என்ன பண்ணுதுன்னா அந்த சைதன்யத்தை மறைச்சா சைதன்ய சம்பந்தம் வரல, அனாவது சைதன்ய சம்பந்தம் வரல, அதனால சுத்தி பாதிக்காம சரியா? அப்ப இந்த மாதிரி பண்ணின உடனே அப்ப என்னாச்சு? அந்த அஜானம் இந்த ஒரு வேலையை பண்ணிட்டு இன்னொரு வேலை விஷயப்படுகிற இன்னொரு வேலை என்ன பண்றது? ரஜதத்தை இருக்கும்படியாக அந்த காண்பிச்சு. ஆக இந்த அஜானம் இல்லாட்டா அந்த இடத்துல ரஜதம் தெரிவிச்சார். இப்படின்னு ஒரு சைதன்யத்துல பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த சைதன்யத்துல எனக்கு தெரியலையே, எங்க ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா இப்படி சொல்றதுக்கு காரணமாகவும் இந்த அஜானம் தான் இருக்கா. இப்ப என்ன பண்றது இந்த அஜானம்னா வாக்கிய விஷயத்துல அந்த சைதன்யம் சம்பந்தப்படாம பண்ணிட்டு வேற ஒரு புதுசான ஒரு விஷயத்தை எடுத்து காமிக்கிறது. ஆனா இந்த சைதன்ய விஷயத்துல அது வெறும் ஆவரணம் பண்றது. ஆவரணம் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான். இது பிரகாசப்படுத்துறதுக்கு வேற ஒண்ணு வேண்டியதில்லை, சைதன்யத்தை தான் அது ஆவரணம் பண்றது. அப்போ ஆவரணம் சைதன்யத்துக்கு, விக்ஷேபம் அனாத்மாவும் ஜடத்துக்கு பிரிக்கின்றாரு. விக்ஷேபங்கிறது ஜடம், ஜடத்துதான் விக்ஷேபம், ஆவரணம் சைதன்யத்துக்கு எப்படி பிரித்து அவர் அதுக்கு நிரூபணம் பண்ணி பிரத்யட்ச
ஆரம்பிச்சு அதுவும் மேல சொல்றேன். அதே மாதிரி ஸ்மிருதிரூப பரஸ்பர பூர்வ திருஷ்டாவ சாசனா அப்படிங்கிறது அத்தியாசத்துக்கு லட்சண பாஷை. இந்த லட்சண பாஷையிலையும் பஞ்சபாதிகாச்சாரியர் அந்த அத்தியானத்தை கொண்டு வந்திருக்கார். அந்த ஸ்மிருதி ரூபமாகிற இந்த பதம் அவருடைய அபிப்பிராயத்துல அந்த ரஜதத்தை சொல்லுது. ரஜதம் ஸ்மிருதி ரூபமாக இருக்க, அதாவது மரியமான சதரிசம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ஸ்மிருதி ரூபத்துக்கு ஏற்கனவே பார்த்த ரஜதத்தை போல அது இருக்கு. எப்படி மரியமானமாகவே இது சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே பார்த்த ரஜதத்தை நான் கருத்துக்கிறாங்கிறது இல்லை. அவன் பார்க்கும்போது இந்த ரஜதம் புது ரஜதமா தெரியறதே தவிர ஏற்கனவே பார்த்த ரஜதமாக தெரியல. ஏன் அப்படி இருக்கும்போது அந்த ரஜதத்தை மரியமான சதரிசம் எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு வேற காரணங்கள்னால சதரிசம்னு சொன்னார், ஸ்மிருதி ரூபம்னு சொன்னார், ஸ்மிருதினே சொல்லலையாக ஆகிறார். அப்படின்னா சம்ஸ்காரத்தினாலையும் தோஷத்தினாலையும், தோஷம் சம்ஸ்காரம் இன்னொன்னு சம்பிரயோகம், இது 3 காரணங்கள்னால தெரிகிறது. அதனால ஸ்மிருதிக்கும் இதுக்கும் ஒரு சாமானியம் இருக்கு, சமான தர்மம் இருக்கு. அதனால பரிதமான சதரிசம். தோஷம் சம்ஸ்காரம் இந்த ரெண்டும் ஒரு வஸ்துவை உண்டாக்க முடியாது. தோஷம் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வஸ்துவை தடுத்து நிறுத்தும், புதுசா ஒன்ன உண்டு பண்ண முடியாது. சம்ஸ்காரம் ஒரு ஞானத்தை உண்டு பண்ணிடுது, ஆனா வஸ்துவை உண்டாக்க முடியாது. அப்ப அந்த வஸ்துவை மாயாமயமான ரஜதத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னா அதுக்காகவே அஜ்ஞானத்தை உண்டாகிட்டு அந்த அவித்தே இதோட சேர்ந்து ஒரு ரஜதமாக பரிணாமத்தை அடையிறது அப்படின்னு அங்கேயும் இந்த மூலாவித்யை இவர் சொல்லியிருக்கார். நாங்க இப்ப 6வது அந்த 6 பக்கத்துக்கு அந்த விஷயத்துக்கு தேவையில்லை ஆரம்பிச்சோம்னா 73வது பக்கத்துல போட்டுருக்காராம். அக்ரஹண அவித்யாத்மகோ தேசா பிரகாசஸ்ய ஆச்சாரகா கதம் அவலம்பியதே ஹிருதேஹே ததர்த்தாபத்தி. இந்த அவித்யக்கு 4 பிரமாணம்னு சொன்னீங்க, அவர் சொல்லியிருக்காருன்னு. முதல்ல பிரத்யக்ஷம் சொன்னார், அனுமானம், அர்த்தாபத்தி. அப்புறம் இன்னொரு இடத்துல அர்த்தாபத்தி ஸ்ருதி சப்த பிரமாணம் இன்னும் சொல்றாரு பஞ்சபாதிகாச்சாரியர். அங்க ஸ்ருதியை காமிக்கிறார். ஸ்ருதிஸ்தாவது அனுவேனை பிரத்யூதாக அனீஷயா சோதனை முக்கியமான இத்தேவ மாற்றா. ஸ்ருதி அஜ்ஞானத்தை பத்தி என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டால் 2 ஸ்ருதி காமிக்கிறார். ஆகார கச்சந்தியா பிரம்மலோகம் நவீனந்தி சாந்தோக்கியத்தில். அதாவது அது திருஷ்டாந்தம், பூமிக்கு அடியில நிறைய இரண்யன் ருச்சி இருக்கு, அது மேலேயே எல்லாரும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த இரண்யன் கிடைச்சா தேவையில்லை, இரண்யார்த்தியாக இருக்கா. இருந்தாலும் தெரியாததுனால அதை எடுத்துக்க முடியும், அடைய முடியல எங்கிட்ட திருஷ்டாந்தமாக. அதே மாதிரி பிரதிதினம் இந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே போயிட்டே இருந்தாலும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைய முடியாம இருக்கு இந்த பிரதிகளுக்கு, எல்லாருக்குமே பிராணிகளுக்கு அப்படின்னு. அகரஹர் கச்சந்தியா இமா சர்வா பிரஜாக அகரஹ பிரதிதினம் கச்சந்தியா ஏகம் பிரம்மா லோகத்து ஐந்தம். பிரம்மங்கிற இந்த ஸ்வரூபத்தை அடையல. ஏன் அடையல? அங்கேயே போறா, இங்க போறான்னா அதே பிரம்மத்துக்கு போயிட்டு வரா. நிச்சயம் பிரம்மத்துக்கு போயிட்டு வரா, ஆனா பிரம்மத்துக்கு போயிட்டு வரேன்னு தெரியல. அப்படின்னா எப்படின்னு கேட்டா அமிர்தேனை பிரத்யூஷாக அதை மறைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு, அதுதான் அமிர்தம். பொய்யான ஒண்ணு அந்த போயிட்டு வர்றத தெரியாம பண்ணிடுறது, அதுதான் மறைச்சு வர்றது பிரத்யூஷாக. அந்த அமிர்தங்கிறது என்ன? அமிர்தம் சொல்லப்படுறது அஜ்ஞானம், கலைன்னு சொல்லப்படுறது. இது சுசுப்தி காலத்தை பத்தி சொல்லக்கூடிய, சுசுப்தி அவஸ்தையை பத்தி சொல்லக்கூடிய ஸ்ருதி. சுசுப்தியில உபாதியால ஏற்பட்ட அந்த பேதம் எல்லாம் நிவர்த்தியாகி இவன் எப்படி இருக்கான்? ஆத்மஸ்வரூபமாக இருக்கு, அச்சாதமே கிடையாது. ஆனால் ஸ்வரூபத்தை அவன் வேண்டிய உடனே இப்படி நான் இருந்தேன்னு சொல்ல வேண்டாமோ, நான் தான் பரமாத்மா அப்படின்னு அவன் பிரம்மாத்மின்னு சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்னா அந்த அஜ்ஞானம் அங்கேயும் மறைச்சு முடியும். அப்ப அந்த அஜ்ஞானம் சமம் இல்லை, சமத்துக்கும் ஹேதுவாக இருக்கு, அனாதியாக இருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியா. அந்த அமிர்தங்கிற சப்தத்தால் சொல்லப்பட்டது. ஆக இந்த ஸ்ருதி அஜ்ஞானத்துக்கு சமம். அதே மாதிரி உண்டகோபுரத்துல அனிஷயா சோதனை முக்கியமான அது எப்படி வந்ததுன்னா அந்த சரீரத்தோட அவன் அபேதத்தை அஜ்ஞானத்தை அடைஞ்சுட்டான். அடைஞ்சதுனால சோகத்துல விழுந்தான். சோகத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அவன் தன் ஸ்வரூபத்தை அந்த சரீரத்திலிருந்து வேலைக்கு பிரித்து பிரிச்சுக்கிறானா. புத்தகா கட்சி அந்நிய நிமிஷம் உடனே எல்லா சோகமும் நிவர்த்தி ஆகிறது.
அவித்யா சோஷதி முக்கியமானா. அந்த முக்கியமானது முக காத்து இருக்கு, மோகங்கிறத அர்த்தத்தை சொல்றது. அந்த முகதாத்து அர்த்தமா இருக்கிறது அஜ்ஞானம். இது ஒண்ணு. அல்லது அந்த மோகத்தை சமம் நாம வச்சிருந்தோம்னா அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அனிஷான்னு சொல்லி சொல்லிருக்கு. அனிஷையா, இந்த அனிஷாங்கிற சப்தம் அஜ்ஞானத்தை இருக்கு. ரெண்டு விதமாக சொல்றோம். அனிஷையா சோததி, முக்கியமான சோததி. சோகங்கிறது அவருடைய சம்சாரத்தை சொல்றது. அவன் சோகத்துக்கு காரணம் என்ன? முக்கியமான மோகம்தான் காரணம். அந்த சாணஸ்திரத்திற்கான அது காரணம்னு தெரியல. அந்த மாதிரி லோகத்துல பிரயோகம் உண்டு நிறைய. ரெண்டு ஒரு காரிகாரண பாவத்தை தெரிவிக்கிறதுக்கு ரெண்டும் கிரியையா இருந்ததுன்னா இந்த மாதிரி சொல்லலாம். சாஸ்திரா அதீயானா அஸ்மின்கிராமே வசதி அப்படின்னு. அதீயானோ வசதி அடுத்து இருக்கான வாதம் பண்ணிருக்காங்க. வாதம் பண்ணிருக்காங்க. அதீயானா வசதி, இந்த அதீயானாங்கிற அத்தியனம் பண்றாங்கிற ஒரு கிரியை காமிச்சிட்டு, வசதினா வாதம் பண்றாங்க இன்னொரு கிரியை காமிக்கிறது. இந்த ரெண்டு கிரியைக்கும் மத்தியில ஒரு காரிகாரண பாவ சம்பந்தம் தெரிகிறது. அதீயானா அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, இப்ப வாதம் பண்றதுக்கு காரணமே அத்தியனம் தான். இதுக்கு லட்சணேஸ்வரியான பாணி சூத்திரம் பண்ணிட்ட சாணக்கிய இது அதை தெரிவிக்கிறது. இவன் படிக்கிறதுக்காகத்தான் இந்த வாசம் பண்ணிருக்கான். இந்த வாசம் இல்லாதான் இவன் வாசம் பண்ண மாட்டான். இந்த ஊர்ல பற்றி இருக்க மாட்டான். இங்க இருக்கிறதுக்கு அவனுடைய அத்தியனமானது ஒரு காரணம் அப்படின்னு காமிக்கிறது இல்ல. இதே மாதிரி முக்கியமான சோகத்தி, இவன் ஏன் சோகத்தி சோகப்படுறான் அப்படின்னு கேட்டா, சோகம்னா எல்லாம் அது சம்சாரம். அதுக்கு காரணம் என்னன்னா முக்கியமானதா இதுதான் காரணம். மோகம்ங்கிறது எனக்கு காரணம் தான். இந்த முக்கியமானங்கிறது, இந்த மோகம்ங்கிறது அஜ்ஞானத்தை காரணம். இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அனீஷையான கிருத்திய போது அனீஷையா முக்கியமான அனீஷையான சொல்ற அனீஷாங்கிற இந்த சப்தமே அந்த மோகம் அல்லது அந்த அஜ்ஞானத்தை ரெண்டு நிமிஷம் வியாக்கியானம் வருது. ஆனா ஈஷான அனீஷா, அனீஷாங்கிற இந்த சப்தம் அஜ்ஞானத்தை எடுத்துட்டு எப்படி அனீஷானா, ஏன் அதுக்கு அனீஷான பேரு அப்படின்னு கேட்டா, இதனுடைய அனைஸ்வரியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுனால. இல்லைன்னா இவன் ஈஸ்வரன் அப்பேற்பட்டவனை இப்படி மாற்றி விட்டுருவாங்க. அதனால அனீஷான் இருக்கு. ஆக இந்த ஸ்ருதியும் அவர் காமிச்சிருக்கார் அந்த அஜ்ஞானத்துக்கு பிரமாணமா. அதே மாதிரி ஒரு அர்த்தாபத்தி அர்த்தாபத்தி இத்தீவ சர்வத்திர ஸ்ருதிஷு பிரம்ம விஷயா மோக்ஷாய நிவேதி. ஒரு ஒத்துமை இருக்கு எல்லா இடத்துலயுமே. மனுஷன்னு ஒருத்தன் வந்தான்னா மோட்சத்துக்கு அவனுக்கு நாம என்ன செய்து கொடுக்கிறோம்? வித்யா, தியானம். தியானம் தான் அவனுக்கு மோட்சத்துக்கு சாதனம். எல்லாருமே ஒருத்தனுக்கு மோட்சத்துக்கு தியானம் சாதனம், இன்னொருத்தருக்கு மோட்சத்துக்கு ஒரு கர்மா சாதனம். இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனியா அதிகாரிகளோட நீ சொல்லல. அதிகாரிகள் எத்தனையோ எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. ஆனா ஒவ்வொருத்தருக்கு மோட்சத்துக்கு ஒவ்வொரு சாதனம் நீ சொல்லலை. எல்லாருமே ஐக்கமத்தியமாக பிரம்மஜானம் தான் மோட்சத்துக்கு சாதனம் ஏன் ஒத்துக்கிறார்? இந்த ஒத்துக்கிறதுலேருந்து ஒரு ஒற்றுமை தெரிகிறது. எல்லாருக்குமே பந்தத்துக்கு காரணம் ஒண்ணு. ஒவ்வொருத்தருக்கு பந்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் வெவ்வேறாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு முக்திக்கு காரணம் கூட வெவ்வேறாக இருக்கும். ஒருத்தனுக்கு தியானமா இருக்கும், ஒருத்தனுக்கு முக்தியா இருக்கும், கர்மாவா இருக்கும். இந்த மாதிரி நானாவிதமா இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே ஒரே ஒண்ணுதான் பந்தத்துக்கு காரணம் இருக்கா. அப்ப அதுல இருக்க முக்தி உபாதனம் ஒன்னாதான் இருக்கணும். இது ஒரு அர்த்தம். அப்ப இதுவே அஜ்ஞானத்தை காமிச்சு கொடுத்துறது. இத்தீவ சர்வத்திர ஸ்ருதிஷு பிரம்ம விஷயா மோக்ஷாய நிவேதி. அதுவும் என்னமோ கடஜானம் இல்லை, பிரம்ம விஷயா வித்யா ஆசைங்கத்து வித்யா பிரதிபத்தை சர்வ வேதாந்த ஆரம்பிச்சேன்னா அந்த பிரம்மாத்மேகத்து ஞானத்தை தான் எல்லாத்திற்கையும் மோட்சத்துக்கு சாதனமும் புரிஞ்சே. அர்த்தாத் இதம் அவகமியதே ஜீவத்து பிரம்மஸ்வரூபதா அனவகமஹா அவித்யாத்மகா பந்தா நிசர்கதேவாஸ்தி. இதுலேருந்து என்ன தெரிகிறது? இதுக்கு நேர விருப்பமானது அந்த பிரம்மாத்மைக்கு அஜ்ஞானங்கிறது பந்தத்துக்கு காரணம். அப்பதான் பிரம்மாத்மைக்கு ஞானமானது மோட்சத்துக்கு காரணமாக. இது ஒரு அர்த்தாபத்தியாக சொல்லுது. அதுவும் விசர்கதேவ அப்படின்னா அனாதியா இருக்கு. ஏன் அனாதியா இருக்குன்னு சொல்லணும்? வித்தை இப்போ வருது. வித்தை வரதுக்கு முன்னாடியே அது இருக்குன்னு சொல்லணும் இல்ல? அப்பதானே வித்தை அதை நிறுத்தி பண்ண முடியும்.
கேட்டா அதுக்கு வரத்துக்கு ஒரு காரணம் சொல்லல. அஜானத்துக்கு எங்கேயுமே காரணம் சொல்லல. ஆனா ஞானத்துக்கு பிரமாணத்தை காரணமாக சொல்லிருக்கு. இதுல என்ன தெரிகிறது? அஜானம் சர்க்கரா அனாதியா இருக்கு. அப்ப அனாதியாக இருக்கு, சம்சாரத்துக்கு காரணமா இருக்குன்னா அதுதான் அஜ்ஞானம். நாங்க சொல்லக்கூடிய அவித்யா. ஜீவோ பிரம்மா அந்நாய்க்குள் பாடம் அதைவ அர்த்தா ஈரே பிரம்மஸ்வரூப பிரகாசாட்சாத் அவித்யா கல்பிதே அன்யதா பரமார்த்ததஸ்தே தத் அவபோதோ தஸ்ய விசிஷ்டாஸ்யாத் பரா தாராத்ம்யோபதேசோ யஸ்தா. இது ஒரு கேள்வி கேட்டாங்க. பிரம்மஞானத்தை உபதேசம் பண்றதுனாலேயே அவித்யேஸ்வர உபதேசம் சொன்னாரோ? பிரம்மஞானத்தை யாருக்கு யார் உபதேசம்? சித்தாந்தப்படி ஜீவனா பிரம்மனா அந்நா பிரம்மத்தை காட்டிலே ஜீவன் வேற இல்லையே. யாரு யாருக்கு உபதேசம் பண்ணிட்டு குருவானவன் கிருஷ்ணனுக்கு உபதேசம் பண்ணான். குரு தான் தெரிஞ்சுட்டுதானே உபதேசம் ஆனா. குரு தெரிஞ்சுட்டான்னா ஒரே ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுட்டான்னா அப்ப அவங்க கிருஷ்ணன் ஒருத்தன் தனியா இல்லையே. அப்ப இல்லாத சமயத்துல எப்படி குரு அவங்க உபதேசம் பண்ண முடியும்? கிருஷ்ணன் தன்னை காட்டில வேறானவனாக ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா அப்ப இவன் சரி அவனுக்கு தெரியல, அவன் அஜ்ஞானி ஞானி அப்படிங்கிற பேதம் இருந்தால் அப்ப ஜானியாக இருக்கிறவன் அஜ்ஞானிக்கு ஞானோபதேசம் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு கிடையாது. பதினேழு சொல்றார் வாதம் ஆமாம் கிடையாது. கிடையாதுன்னா அதுக்காக உபதேசம் தத்துவனே சொல்ல முடியாது. அதை அதுக்காகத்தான் அவித்யங்கிற பேச்சல். இந்த அவித்தியை கற்பிக்காமல் ஞானி அஜ்ஞானி ரெண்டு வந்தா தானே ஞானி அஜ்ஞானியத்தை உபதேசம் பண்ண முடியாமனு பண்ண முடியும்னு கேட்கிறேன். ஆனா அவித்யங்கிறத கல்பிக்கிறதே இந்த உபதேசத்தை உபபாதனம் பண்றதுக்காக, பந்தத்தை தெரிவிக்கிறதுக்காக மாத்திரம். பந்தம் எப்படி வந்ததுங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு மாத்திரம் இந்த அவித்யை இல்லை. பந்தத்தை நிறுத்தி பண்றதுக்கு ஞானி உபதேசம் பண்ணல, அதுக்கும் இந்த அவித்யை தேவைப்படுற சொல்றாரு. அதையோ அர்த்தாத் ஈரே பிரம்மஸ்வரூப பிரகாச ஆச்சாரித அவித்யா கல்பித்து. ஜீவன் பிரம்மந்தான் ஆனா தெரியல, ஏன் தெரியல? அவித்யா. அவித்யால அது தெரியாம போச்சு. ஆச்சாரிதா பிரகாச ஆச்சாரிதா அவித்யா கல்பித்து. அந்நா பரமார்த்ததா தத் ஸ்வரூபே ததவபோதோதி நித்தியசித்தா. அது சொல்லலைன்னா அவித்யா இல்லைன்னா நிஜமாவே பிரம்மஸ்வரூபம். அதுக்கு அஜ்ஞானமே கிடையாது இல்லையா? அஜ்ஞானம் கிடையாதுன்னா அந்த எதுக்கு தியானம்? தியானம் வியர்த்தமாயிடும். ஆக தியானத்தை உபதேசம் பண்ணதுனாலையும் அஜ்ஞானம் இருக்கிறது வச்சிருந்தாரு. அஜ்ஞானம் இருந்தா அந்த அஜ்ஞான அவஸ்தையில எல்லா விவகாரம். அதா அநாதிசித்த அவித்யாவச்சின்ன அனந்த ஜீவன் இருக்கா ஆஸ்பதம் ஏகரகம் பிரம்மேதி ஸ்ருதி ஸ்ருதி நியாய போதிலேகி அற்புத கந்தம். பிரம்மம் இருக்கு, அது ஏகரகம் பிரம்மாங்கிறதுல சந்தேகம். ஆனா அந்த ஏகரகம் பிரம்மா எப்படி இருக்கு? அனந்த ஜீவன் இருக்காக ஆஸ்பதம். எண்ண முடியாத அனந்த சைத்தையுடைய அத்தனை ஜீவன்களை ஆசிக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கு அந்த ஒரே ஆத்மஸ்வரூபம். இந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் தெரிகிறது அனந்த ஜீவத்தோடு கிடையாது. அப்படி தெரியறதுக்கு காரணமா இருந்தது என்ன? அநாதிசித்த அவித்யா லட்சுமிதான். அநாதிசித்தமான இந்த அவித்யா அத்தனை ஆத்மாவாக ஒரு ஆத்மாவை தான். இது ஸ்ருதி ஸ்ருதி நியாயம். நியாயம்னா யுக்தி எல்லாமே சமானம். அதுக்கு ஸ்மிருதியை காமிக்கிறார். ததாத ஸ்மிருதிக்கு பிரகிருதி புருஷன் செய்வது அநாதி உபாவம். பிரகிருதி சொல்றது உங்க அஜ்ஞானம், அது அநாதின்னு சொல்லியிருக்கிறார். இது கஷேத்திர கஷேத்திரஜ்யத்துவ நிமித்தாம் அநாதிசித்தாம் அவித்யாம் பிரகிருதி சப்தேன ஆஹா. இந்த பிரகிருதி பிரகிருதி இருக்கே, இந்த பிரகிருதினா கஷேத்திரம் கஷேத்திரஜன். கஷேத்திரஜன்ல ரெண்டாவது இருக்கு காரணமாக. அதாவது அநாதிசித்தமான அவித்யே இது கஷேத்திரம், இது கஷேத்திரஜன். கஷேத்திரஜன்ங்கிறது ஜீவன் சரியா? கஷேத்திரஜன்கிறது ஜீவன் தான். பரமாத்மா பரமாத்மா இல்லைன்னா அப்படி இல்லை. கஷேத்திரஜனை இங்கேருந்து வியாபத்தி பண்ணி ஊக்கப்படுத்தி அப்புறம் கஷேத்திரஜன் சாதி வாங்கி சொல்றோம். இது வெறும் கஷேத்திரஜன் சொன்னா ஜீவாத்மா தான் சரியா? கஷேத்திரம்னா சரீரம். சரீரம் மாத்திரம் இல்லை, சரீரோபரட்சிதமான திருஷ்ய வர்க்கம் எல்லாமே. கஷேத்திரஜன்கிறது திரஷ்டா சரியா? திருஷ்யம் திரஷ்டா. திரஷ்டா யாரு? நாமளா இருந்தா ஜீவாத்மா. சேதனம் திரஷ்டா. இந்த சேதனம் ஜீவாத்மா ஆத்மா எடுத்ததான் நாம தெரிஞ்சுட்டு
இருக்கோமே அந்த ஆத்மாவை பகவான் என்ன சொல்றார், மாம்பூசி சர்வக்ஷேத்ரு, சர்வக்ஷேத்ரு எல்லா கஷேத்திரத்திலுமே ஒரு திரஷ்டாவாக எல்லா சரீரத்திலும் இருக்கக்கூடிய ஆத்மா தனித்தனியாக வெவ்வேறு வேண்டாம், நான் தான் அந்த சுரூபத்துல இருக்கேன்னு அபேதத்தை சொல்லி கொடுத்தார். இப்போ கஷேத்திரமாகவும் கஷேத்திரத்தை பார்க்கக்கூடிய திரஷ்டாவாகவும் எப்படி அந்த பரமாத்மா ஆனார் அப்படின்னு சொன்னா அதுக்குதான் காரணமாக அனாதியா ஒரு பிரசித்தியை காமிச்சிட்டு கீதை பிரகிருதி புருஷன் செய்த அனாதி சுகாலம். இந்த புருஷனான்னு சொல்றது கஷேத்திரத்தின் அதுக்கப்புறம் தான் கஷேத்திரக்கு சங்கோகா எல்லாமே உண்டாகிறதுன்னு அந்த நேரம் பிரகிருதி சக்தியின ஆகா. இதே பிரகிருதி சத்தம் திருத்தியிலும் வருது மாயாந்து பிரகிருதி வித்யா ஈஸ்வரே அகா மாயாவச்சின்ன ரூபத்வா அனன்யகதி பிரகரூபம் ஆத்மனோ நரேத்தி. மாயாவச்சின்னமாக மாயோடு சம்பந்தப்பட்டவனாக ஆனபடியாலே இந்த ஜீவாத்மாவாக இருக்கிறவன் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் தானேதான், அந்நியத்து வேற ஒண்ணும் இல்லை, அனன்யது அந்நியத்து இல்லை. அப்படி இருந்தாலும் தன்னுடைய பிரம்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளவில்லை. அனாதி மாயையா யதா ஜீவ பிரபுத்தியதே அஜம் அனித்யம் அஸ்வப்னம் அபூர்வம் வித்யதே யதா. என்ன சொல்லிருக்கு, ஜீவகா பிரபுத்தியதே, பிரபுத்தியதேனா முடிக்கணும், கோவில் இருக்கிறவங்க முடிக்கணுமா. எதனால கோவில் இருக்கான், அனாதி மாயையா சுத்தகா, அனாதிகாலமாக தூக்கம் இருந்துருக்கு இந்த ஜீவனுக்கு. அவன் எப்ப முடிச்சுக்கணும், அப்ப அவன் தன்னை எப்படி பார்ப்பான்னு சொன்னா அஜம் அனித்யம் அஸ்வப்னம் அத்வைதம் அப்படின்னு தன்னை பார்த்துட்டான். அப்படிதான் அவனுக்கு தெரியும் தன் சொரூபம். வேற விதமாக வேறுபாடுகாருக்கு எடுத்துக்கிட்ட இது அனாதி மாயாங்கிறது, மாயா சுத்தகாங்கிறது அஜானத்தை தெரிவிக்கிறது, மூல அஜானம். ததேவம் ஸ்வயஞ்சோதிஷ சதகா ஜீவஸ்ய காரியகரண சங்காத வதிரிக்ததாயாக ததா அனவகாத தர்சனாத் மனுஷ்யோகம் இது அத்தியாசோபலம்சேஹே பிரம்மாத்மைகத்வஸ்யாபி தத்ஸ்வரூபஸ்ய அனவகாசனம் பூர்வகாலகோட்டிரஹித பிரகாசாதி சமோ நிமித்தம் ஸ்ருதி ததர்த்தாபத்தி சமர்ப்பிதம் தன்னிமித்த அகங்காராத் சாதஸ்ய சம்பாவ்யதே. இது செஞ்சவாயிதா வாக்கியம். அதாவது ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் ஸ்வயஞ்சோதிஷு தானே, தானா பிரகாசிக்கக்கூடிய ஸ்வரூபம் தானே, அதை ஒத்துக்கணும். நல்ல வேலையா அஜ்ஞானம் அதை மறைக்கல. அதை மறைச்சு விட்டுன்னு சொன்னா நான் இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம், அந்த அம்சத்தை அது மறைக்கல. நான் தேகாதிகளை காட்டிலும் வேறானவனா இல்லையான சந்தேகத்தை ஏற்படுத்தது. அதாவது அந்த அம்சத்துல அது ஆச்சாரம் வேலை பார்க்கறது அதுக்கு. ஆனா இருக்கேனா இல்லையாங்கிறது சந்தேகம். அதனால என்ன ஆகுது, ஆத்மாவுடைய சொப்பிரகாசத்துங்கிற ஒரு ஸ்வரூபம் இருக்கு, அந்த ஸ்வரூபத்தை அதுக்கு அதை ஒன்றும் நடந்த. ஆனா காரியகரண சங்காதம் எதிர்த்ததாயா எப்படி நான் இருக்கேங்கிறது நிச்சயமா தெரிகிறதோ, ஆனா இந்த சரீரத்தை காட்டிலும் வேறங்கிறது அப்படி தெரிகிறது. அது வந்து வேண்டியது அப்படி தெரியாததுக்கு காரணம் என்ன, அதுக்கு அதை பார்த்து அந்த பேரத்தை மறைச்சு. அதனாலதான் மனுஷோகம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியும். இதுதான் அத்தியாசம். இந்த அத்தியாசம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆத்மா அவர் எப்படி காணிச்சிருது, முதல்ல மனுஷோகம்னு வந்ததுக்கு அப்புறம் அகம் நத்திரம் தான், நத்திரம் பிரம்மா பிரம்மன் நான் இல்லை, நான் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு காணிச்சு. ஆரம்பத்திலேயே அதிசயம் ஜீவாத்மாவை இவன் ஈஸ்வரன் இல்லை, நான் ஈஸ்வரன் இல்லைன்னு காணிச்சிருந்தேன். முதல்ல காரியகரண சங்காசத்துல இவனு அத்தியாசம் பண்ணி விடுறது, அகிலாதிசாரம். அதை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஈஸ்வரன் இல்லைன்னு கிடைச்சது. நான் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்காமல் நான் ஈஸ்வரன் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா, நான் பரமாத்மா இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் இன்னார், இந்த மனுஷன், இன்னாருடைய பையன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அப்படி இருக்கிறதுனால நான் ஈஸ்வரனாக முடியாது அப்படிங்கிறது முடியாது. அதனால அது என்ன பண்றது, முதல்ல ஆத்மாவை தேகாதி சங்காதத்தோட ஒன்னாக்குறது. ஒன்னாக்கி ஆகினா அப்புறம் ஈஸ்வரன் இல்லைங்கிறது விட்டு புரஸ்தரமாக பண்ணிடுறது. ஆக பிரம்மாத்மைக சந்தி. அப்பதான் உபநிஷத்து தெரிவிக்க வேண்டியிருக்கு. அப்படி கிடையாது, உபதேசம் பண்ண வேண்டிய ஒரு ஏற்படுறது. அதனால அஜ்ஞானம் பூர்வகால போது ரஹித பிரகாசாட்சாதி தமோ நிமித்தம். ஏன் தெரியல, என்னதானே இது அப்ப தெரியணுமேனு கேட்டா அது
இதுதான் அஜ்ஞானம். பூர்வ காலம் எப்போ ஆரம்பிக்குது இந்த அஜ்ஞானம்? கிடையாது. பூர்வ காலத்தோடு ரசிக்க பூர்வ காலத்துல இருக்கு. இப்பல இருந்து ஆரம்பிக்குது இந்த அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றதுக்கு அதான் பூர்வ காலத்தோடு ரசிக்க. அனாதி அப்பேற்பட்டதாக அந்த பிரகாசத்தை மூடக்கூடிய பிரகாசத்தை மறைக்கிறதுனால அதுக்கு சமத்துவம் இருக்கு. பிரகாசத்தை விரோதியும். அதனால இருக்குன்னு அஜ்ஞானங்கிற இருக்கு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறத ருத்தியாலையும் அர்த்தாபத்தியாலையும் இங்க காமிச்ச அந்த இருக்குதான் இங்க வந்து ஆத்மாவை மறைச்சிட்டு அகங்காராதி அர்த்தாபத்தை உண்டு. அகங்கிறது முதல்ல வருது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஏயம் ஸ்ருதி ஸ்ருதி இதிகாச புராணீஷு இதை பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கு. இந்த அவித்தியை சகசரநாமம் மாதிரி வெறும் அவித்தியை தான் சொல்லணும்னு இல்லை. இந்த வஸ்து தான். இந்த வஸ்து ஒரு இடத்துல நாமரூபம் அப்படின்னு ஒரு பேரா. நாமரூபம் அவ்யாகிருதம் அவித்யா மாயா பிரகிருதி அக்ரகணம் அவ்யக்தம் சமஹா காரணம் லயஹா சக்தி மகாசக்தி வித்யா அக்ஷரம் ஆகாசம் இதுக்கே தத்திர தத்திர பகுதா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சத்துத்தாலும் சொல்லியிருக்கே தவிர இதுதான். அதனால இந்த மாதிரி பலவிதமான சத்தங்களை உபயோகப்படுத்தி இந்த அஜ்ஞான சத்தம் நிரூபணம் பண்ணிருக்க. அதனாலதான் பாக்கியத்துல கூட அவ்யாக்கிருத்தே நாமரூபே அப்படின்னு வந்துச்சுன்னா அது அவித்தியை சொல்லக்கூடிய வியாக்கிருத்தேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அப்ப வந்து அது காரியத்துக்கு அவ்யாக்கிருத்தேன்னு அதோட விசேஷம் சேர்த்து சொன்னாருன்னா அவ்யாக்கிருத்தே நாமரூபேன்னு சொன்னா என்ன அவித்யா கடகா அப்படின்னு நம்ம எப்ப சொல்றோம்? பானை. அது உருவானதுக்கு அப்புறம் ஏன் அதுக்கு முன்னாடி அது என்னவா இருக்கு? மண்ணுன்னு தான் சொல்லுவோம். அப்ப பானைன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனா இந்த சத்தத்தை உபயோகப்படுத்தலாம். வியாக்கிருதம் ஆகாத பானைன்னு மண்ணை சொல்லும். மண்ணிலேருந்து பானையை நிர்மாணம் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வியாக்கிருத பானை அது. அதுக்கு முன்னாடி அவ்யாக்கிருத பானை. அப்ப அவ்யாக்கிருத்தங்கிற இந்த சத்தம் காரணாவஸ்தையை போயிடுச்சு. அதே மாதிரி நாம ரூபம்னு சொல்றதுக்கு சத்தம் அர்த்தத்துக்கு சம்பூர்ண பிரதேசம் இது வியாக்கிருதமாக முன்னாடி உள்ள நிலை. இதை வந்து அவ்யாகிருத்தையே நாமரூபேங்கிற கதி. அது என்னதுன்னா அவித்தியம். அவ்யாகிருத்தம் அவ்யாகிருத்தைய நாமரூபே இதெல்லாம் எந்த போய் முடியுதுன்னா அஜ்ஞானத்தை சொல்லக்கூடிய சத்தமாக விதிமுறை பண்ணியிருக்காரு. மேல வரப்படும் இந்த மாதிரி பகுதா நீயதே பல விதமா பல சத்தங்கள்னால நன்றி சொல்லி चैतन्यस्य स्वयेव अवस्थित ब्रह्मस्वरूपतावभावं प्रतिपद्य जीवत्वापादिका अविद्या कर्म पूर्व प्रज्ञा संस्कार चित्र भित्तिः இன்னும் சொன்னார். இந்த அவித்தை எப்படி இருக்குன்னா சித்திரம் எழுதுறதுக்கு ஒரு சுவர் ஆதாரம் வேணுமே. அதோட கிரமம் இருக்கு. அவித்யானா இந்த கிரமம் கிரமமாகட்டும். அதனால இவன் செஞ்ச கர்மா புண்ணியாபந்தம் கர்மாபந்தம் அது ஆகட்டும். அதே மாதிரி பூர்வ பிரஜானா ஏற்கனவே வந்த வாசனைகள் அனுபவத்தினால வந்த வாசனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். சித்திரத்தி அதுதான் இந்த அவித்து. ஏன்னா அந்த கரணத்துல இருக்குன்னா தூண்டும் போது அந்த கரணம் லயமாயிருக்கு. எங்க இருக்கும்? பழைய காலத்துல போயிருக்கு. அப்ப எங்க இருக்கும்? மறுபடியும் அடுத்தது சிருஷ்டி ஆரம்பிக்கிறது அதே மாதிரி சரியா வரணுமே. அந்த கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்காக தானே அவன் மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பிறக்கணும்னா அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கர்மா இருக்கணும். அந்த அவித்தியை அந்த வாசனை இதெல்லாம் இருக்கணும். எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் அந்த மூல அவித்தியை இருக்கு. ஆசிரியர் சொன்னா சேரதே பெருங்க பிரதிபோக ரசிதாக சம்சாரினோ இந்த அவித்தியில கூட்டிட்டு இருக்கலாம். பெருங்க பிரதிபோகம் தான் இருக்கோங்கிற அந்த இதுல ஒரு பிரதிபோகமே இல்லை. அதுல கூட்டிட்டு இருக்க அழகா செஞ்சுட்டு இருக்கா. அதுல இருக்கிற அந்த சம்ஸ்காரத்தை வச்சுதான் மறுபடியும் தெரிச்சுக்கிறான். சிருஷ்டி காலத்துல இது மாதிரி அந்த பிரளயத்தையும் சுசுப்தே பிரகாசாச்சாதன விக்ஷேப சம்ஸ்கார மாத்திர ரூபஸ்திதி அநாதிக வித்யா. இந்த பிரளய காலத்துல இருக்கே இந்த சுசுப்தி காலத்திலையும் கொஞ்சம் வேலை பண்றது. என்ன பண்றதுன்னா பிரகாசத்தை ஆச்சாதனம் பண்றது. பிரகாசத்தை ஆச்சாதனம் பண்ணி விக்ஷேப சம்ஸ்கார மாத்திர ரூபஸ்திதி. ஜாகிரத்தையும் சத்திரத்தையும் அவங்க எத்தனை விக்ஷேபங்களை காமிக்கிறதோ அந்த விக்ஷேபங்கள்லாம் அடங்கி சம்ஸ்காரமாக இருக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த விஞ்ஞான கிரியாசக்தி துவயாசிரயா இல்ல. அதுக்கு முன்னாடி அநாதிர வித்யா பக்ஷாக பரமேஸ்வராதிஷ்டிதத்துவ லப்த பரிணாம விசேஷா
இப்பேற்பட்ட இந்த அவித்தை இருக்கே, இது எப்படி இத்தனை காரியங்களை பண்ண முடியுது? தானா ஒரு ஜடம் வேலை செய்யுமோ அப்படின்னு கேட்டா தானா செய்யாது வார்த்தை. ஆனா பரமேஸ்வரன் சேதனம் இருக்கானே, அவனுடைய அதிஷ்டானத்தினாலே, அவன் பிரேரணை மன்றத்தினாலே இந்த அவித்தை எல்லா வேலையும், அதாவது காஞ்சனுடைய பிரகிருதியை காட்டிலும் வித்தியாசத்தை. காஞ்சனுடைய பிரகிருதி யாரையும் கேட்காது, தானா வேலை செய்யும். அது ஈஸ்வரனே வேண்டாம், தானாவே அது திருஷ்டி பண்ணும் சர்வ பண்ணு அவ வந்துட்டாங்க. இந்த காலம் நம்ம அவித்தை கிடையாது. கதகீனத்தால் அர்த்தவது அப்படிங்கிற நம்ம சூத்திரத்துல என்னுடைய அவித்தையானது ஈஸ்வரனுக்கு அதீனமாகத்தான் வேலை அப்படின்னு சொல்லி, அதனால இது எப்படி சொல்ற, பரமேஸ்வராதிஷ்டிதத்துவலப்த பரிணாமம். பரமேஸ்வரனால தூண்டப்பட்டு இந்த அவித்தையானது பல காரியங்களை விடுகின்றது, பல விதமாக பரிணமிக்கிறது. பரிணமிக்கும் போது அதுல ஒரு விதமான பரிணாமத்தை தான் நாம் அகம்னு சொல்றோம். ஸ்வயம் விஞ்ஞான கிரியாசக்தி துவயாசிரியா. இந்த அகங்கிறது என்ன? இது ரெண்டு சக்தி இருக்கு, ஞான சக்தியும் இருக்கு, கிரியாசக்தி. இது ரெண்டுக்கும் ஆதாரமானது அகம். அபரோக்ஷா கர்த்தருக்கோ போக்திருக்கோ ஏக ஆதாரா. கிரியாசக்தி இருக்கிறதுனால இது கர்த்தாவாகவும் ஆனது, ஞானசக்தி இருக்கிறதுனால போக்தாவாகவும் ஆனது, ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கு. ஏகத்த சைதன்ய சம்பலன சஞ்சாத ஜோதிகி ஸ்வயம் பிரகாசமானா. இப்பேற்பட்ட இது அகங்கிறது தானாவே பிரகாசிக்கிற மாதிரி தெரிகிறது. இது எப்படி அஜானத்தான வந்த ஒண்ணு தானாவே பிரகாசிச்சுன்னு கேட்டா, கூட்டஸ்த சைதன்ய சம்பலன சஞ்சாத ஜோதி, இதுல நிரந்தரமா அந்த கூட்டஸ்த சைதன்யம் இருக்கிறது. சைதன்யம் அது சேர்ந்து அதை விட்டு தனியா இந்த அகங்காரம் இருக்கிறதே இல்லை. அதனால அவனுடைய பிரதிபலிப்பு இருக்கிறதுனால இதுவே ஒரு தேஜஸாக தெரிஞ்சு. அதனாலதான் பல பேருக்கு அகம்னு நம்ம எதை சொல்றோமோ அதுதான் ஆத்மாங்கிற தாண்டி இருக்கிறது. அதையும் தாண்டி ஆத்மதம் இருக்குங்கிறது வேதாந்தம் சொல்லக்கூடிய ஸ்வயம் பிரகாசமான அபரோக்ஷா அகங்காரா பூதஸ்தைதன்யா அனிதவம்சா ஆத்மதாதுரவி நிச்சய போக்தேதி பிரதிபதா. இந்த கருத்துக்கும் கிரியாசக்தி போக்குவரத்தும் போக்குவரத்து தியான சக்தி இது ரெண்டும் அந்த ஆம்ல இருக்கு. ஆனா நாம இப்ப எதை சொல்றோம்னா, கருத்துக்கும் போக்குவரத்தும் இது ரெண்டும் ஜடத்துக்கு வராது, சைத்தன்யமான ஆத்மாவுக்கு. ஆனா இது ஆம்ல இருந்து அந்த ஆத்மாவு வருது, நிஜமா ஆத்மாவு வரல. இதோட சேர்ந்ததுனால சைத்தன்யம் சேர்ந்ததுனால அகங்கிறது ஆத்மாவாயிடுது. அதுல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கும் போக்குவரத்தும் ஆத்மாவுக்கு வந்து செய்யுது அத்தியாசத்தினால. அதனால பெரிய ஆத்மாவோட பெரிய ஆத்மா விதுவா எங்கிருந்து ஆபத்து இருக்கிற ஒரு ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டதுனால அங்கங்கே இருக்கட்ட அந்த அகங்கிறது வியாபித்தம். அகங்காரங்கிறது தனித்தனியா இருக்கு. அந்த ஒரே சைத்தன்யத்துல அத்தியஸ்தமா இருக்கிறதுனாலே அந்த அகங்காரங்கள்ல சைத்தன்யமாகி நிறைய சைத்தன்யமாச்சு. அந்த சைதன்யத்தோடு சேர்ந்ததுனால அந்த அங்கங்க அந்த ஆத்மஸ்வரூபம் கருத்து போக்கிருக்கும் ரூபமான சம்சார விசிஷ்டமாக தெரியுது அப்படிங்கிறது அப்படின்னு தெரியுது. பிரசித்தி உபகரண ஒரு பிரசித்தியை தவிர நிஜமாக கருத்து போக்கிருக்கு. சமுத்தாத நிகில பரிணாமாயாம் அவித்யாயாம் உபஸ்தியாம். அவித்தை இருக்கும்போது மாத்திரம்தான் இருக்க முடியும். சுசுப்தியில அவித்தைங்கிறது தன்னுடைய காரியத்தை பண்ணல, அப்படியே காரியம் இல்லாமல் இருக்கிறது. அது இருக்கும்போது இந்த அகம் எங்கிருந்து வரும்? அதனால்தான் அப்ப அகம் பரிணாம விசேஷா அனிதம் சிதாத்மனா புத்தா நிஷ்கிருஷ்ய வேதாந்தவாதி அந்தகரணம் மனஹா புத்தி அகம் பிரத்தை விஞ்ஞான சக்தி விசேஷம் ஆசிரித்து பரிசதே பரிஸ்பந்த சக்தியாக பிராணி. இது என்று பரிசீலனை சொல்லிட்டார். இந்த அகம் ஒரு பதார்த்தம் சொன்னோன்னு இந்த அகம் பதார்த்தம் ஆத்மாவோடு நன்னாவே கலந்து கிடக்கு. ஆனா வேதாந்த வித்துகள் என்ன பண்றாங்கன்னா அதையும் ஆத்மாவையும் பிரிச்சா ஒண்ணு கிடைக்குமே, அதுக்கு அந்தகரணம் பேர விட்டு அது 4 அந்த மனம் அகங்காரம் 4 அதை பிரித்து கொடுப்பாங்க. ஆக அந்தகரணம் மனநாது செடி அகந்திரத்தெரி அப்படின்னு சொல்லும் போது அது ஆத்மாவை விட்டுட்டு தனியா அந்த அந்தகரணத்தை சொல்லக்கூடிய சத்தங்கள் இருக்கிறதுனா தனித்தனியா எடுத்து காமிக்க மாட்டாங்க, எடுத்து காமிக்க முடியாது. அதை பிரித்து புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காக ஒரு சத்தம் மனா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோ, நீங்க சைதன்யத்தை எடுத்துக்க முடியாது. சைதன்யத்தை விட்டுட்டு அந்த ஜடமான பதார்த்தம் இந்த ஒரு அந்தகரணம் இருக்கு, அதை மாத்திரம் மனசுங்கிற சப்தத்தினால எடுத்து அகம் அப்படின்னு சொல்லும் போது சைதன்யமே கலந்துடும். அந்த சப்தத்துடைய சக்தி அப்படி. அதே மாதிரி பரிஸ்பந்த சக்தி
கிரியாசக்தி இருக்கிறதுனால இதுவேதான் பிராணம். அதனாலதான் பிராணனையும் ஆத்மபாவம் இருக்குன்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு மனசுல மாத்திரம் ஆத்மபாவம் இல்லை. பிராணங்களுக்கு பிராணனையே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கா, நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கா. அது அந்த பிராணம் இதுதான், இந்த அகம் தான். இந்த அகங்கிறது வேற இல்லை. அதுல கிரியாசக்தி இருக்கிறதுனால பிராணம்னு பேரு, தியானசக்தி இருக்கிறதுனால அந்த இது வாக்கியங்கி இத்தனை இத்தனை இதெல்லாம் பஞ்சபாதிகள் உள்ள வாக்கியங்கள். இதுல இருந்து கல்வி பிரயோகம் பரிணாமம் அனாதி பாவரோக அஜ்ஞானம் ரெண்டு சக்திகள் கொண்டது. ஆவண சக்தி விக்ஷேப சக்தின்னு அதனுடைய பரிணாமங்கள் என்ன, இத்தனை பிரமாணம் சுருக்கி அர்த்தாபத்தி அனுமானம் பிரசித்தம் இப்படியெல்லாம் நிறைய பிரமாணங்கள் காமிச்சு கொடுத்தா. அப்ப இன்னும் தத்துவமசி இத்தியாதி வாக்கியா பிரம்மஸ்வரூபாவகாரி ஞானாந்தரோத்பத்தே இஷ்டத்வா தத்தி பிரம்மணः அவசியத்தைவ चैतन्यस्य ब्रह्मरूपत्व प्रच्छादनेन जीवरूपत्व आपादिकाम् अनादिसिद्धाम् अविद्याम् अहङ्कारादि विक्षेपहेतुं निराकुर्वदेव उत्पद्यते। ततः कारणनिवृत्तौ तत्कार्यम् अहमिति जीवे भोक्तृत्वरूपता सपरिकरा निवर्तते इत्युच्यते। ज्ञाனம் இந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி எடுத்துக்கின்றதுன்னு சொல்றார். தத்துவபதியின் மகாவாக்கியம். இந்த வாக்கியத்தை உபதேசம் பண்ணினா என்ன தோஷம் வரும்? அகம் பிரம்மாஸ்மி போரும். திருப்பிகிறது அகம் பிரம்மாஸ்மி அந்த வாக்கியத்திலேயே பேசுகிறது. இதுதான் பிரம்மரூபாவதாகி ஞானம். இந்த ஞானத்தினால என்ன ஆகும்? இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி அவன் தன்னை எப்படி நினைச்சிட்டு இருந்தானோ அதுக்கு காரணமா இருந்த அஜ்ஞானம் நிவர்த்தியாகும். ஞானம் வரத்துக்கு முன்னாடி அவன் எப்படி நினைச்சிருந்தான்? பிரம்மத்திலேருந்து அவசிய பிரம்மத்திலேருந்து அவன் பிரிச்சுதான் அதை உடச்சு பிரம்மத்தை உடச்சு ஒரு சின்ன சைத்தன்யமா இருந்துருக்கான். அவசிய சைத்தன்யத்திய பிரம்மத்திலேருந்து உடஞ்சு வந்த ஒரு துண்டம்னா இது ஒரு பிரம்மமா தானே இருக்கணும், அது துண்டம் மாதிரி அப்படின்னு கேட்டா அவித்தை அதை மாற்றி பிரம்மஸ்வரூபத்தை பிரச்சாதனா பிரம்மத்திலேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஏன்னா அந்த ஸ்வரூபம் அவிதையால மறைந்துட்டு வேற ஒரு ஸ்வரூபம் அது ஆற்றலுக்கு இருக்கு, சம்சாரிக்க ஸ்வரூபம். அப்படியானா இந்த வருஷம் என்ன ஆகும்? பிரம்மம் வேறு நாம் வேறும் வேறையாக மாறும். அதுதான் என்ன சொல்றார்? பிரம்மஸ்வரூபத்துவ பிரச்சாதன ஜீவரூபத்துவ ஆபாதம். அப்ப இந்த சைதன்யத்துக்கு ஜீவன்ல புது பேர் இருந்தது. அதுக்கப்புறம் ஆனா இந்த மாதிரி பண்ணினதுக்கு எது காரணமோ அந்த அவித்தை இப்ப இந்த ஞானம் வந்ததுனால தத்துவபதி வாக்கியத்தினால வரக்கூடிய அந்த ஞானம் இருக்கு. இந்த ஞானத்தினால அந்த அவித்தை நிவர்த்தியாகும். அநாதிசித்தாம் அவித்யாம் அகங்காராதி விக்ஷேபம் நிராகுர்வதேவ உற்பத்தியதே. அந்த அஜ்ஞானத்தை நிராகரணம் பண்ணிட்டு இந்த ஞானம் வருதான். ஞானம் வரச்சே அஜ்ஞானம் நிராகரணம் இல்லவே இல்லை. அப்படிதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும். ஞானம் லட்சணம் அவித்தையோட சண்டை போட்டு நிறுத்தி பண்ணிடுன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னா அஜ்ஞானமும் தியானமும் லட்சணம் சேர்ந்துருக்கு. சேர்ந்து இருந்துச்சுன்னா அப்புறம் அஜ்ஞானங்கிறது நிச்சயம் இல்லைன்னு ஆயிடுது. சாதாரண நாசம் ஒரு வஸ்து இன்னொரு வஸ்து நாசம் பண்றதுன்னா ரெண்டும் ஒரு லட்சணமாவது சேரணும். சேர்ந்த அதுக்கப்புறம் பிரபலமானது ஒண்ணு, துர்பலமா இருக்கக்கூடிய இன்னொன்னு நாசம் இது லோகத்தில் உள்ளது. ஆனா தியானம் அஜ்ஞானத்தை நாசம் பண்றதுன்னு சொல்றது அப்படி சேரவே சேராது. தியானம் வரைச்சு அஜ்ஞானம் இருக்காது. தியானம் வந்தாச்சுன்னா அஜ்ஞானம் இருக்காதுன்னா முன்னாடி இருந்ததுன்னு இல்லை, இல்லவே இல்லை. அதுதான் நம்ம ரத்திசர்ப்பத்தை பார்க்கிறோம். ரத்திசர்ப்பம் ரத்திசர்ப்பமோ சுத்தி ஊட்டுமோ ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல அந்த தத்துவம் தெரியும் போது தத்துவ ஞானம் பலாத்காரமா அந்த பிராந்தி விரட்டி அடிக்கிறதோ அப்படி ஒண்ணும் இல்லை. வெளியதான் கொஞ்சமா அந்த தத்துவம் நிறுத்தி ஆகிற மாதிரி ஏதாவது தெரியுது இல்லவே இல்லை. இந்த தியானம் வந்ததுன்னா அப்புறம் வரவே இல்லை. அதுவே கிடையாது. வெற்றிதான் கற்பமே கிடையாதுன்னு தானே தெரியுது. ஏற்கனவே கிடையாதுங்கிற மாதிரி தானே தெரியுது. அதனால எல்லா இடத்துலயுமே தியானம் அஜ்ஞானத்தை போக்குற வழி எப்படின்னு கேட்டா தியானம் வந்தாச்சுன்னா அஜ்ஞானம் இல்லைன்னு தெரியும், இல்லைன்னு ஆயிடும். தியானம் அதை நிறுத்தி கொண்டிருக்கிறார். அதனால எப்படி தெரியாத அகங்காராதி விக்ஷேபேதும் நிராகுருவதே உற்பத்தியதே. நிராகரணம் பண்ணிட்டு அந்த தியானம் வரும். வந்தாச்சுன்னா அஜ்ஞானமாவது அப்படிலாம் கதகா காரண நிவர்த்த காரியம் அகமிதி ஜீவி போக்திருத்த ரூபதா சபரிகரா நிவர்த்தது. அப்ப இந்த ஜீவன போக்தாவாக அந்த போக்தாவுக்கு வேண்டிய சபரிகரம் பிரபஞ்சமா அந்த ஆத்மாவை பண்ணி வச்சிருக்கிறது எதுவோ அதுவே இல்லைன்னு சொன்னா இப்ப போக்தாவாக இருக்க முடியுமோ?
அப்பிரபஞ்சனாக இருக்க முடியுமா? அது கூட நிவர்த்தி எடுத்து இல்லவே இல்லைன்னு அது கீழே இங்கேயும் இந்த அவித்தியை சொல்லிட்டார். இக புனகா அபகாரித அவித்யா தோஷம் பிரம்மாத்ம ஜானம் உதயம் ஆசாதயத்து கதம் தன்னிமித்தம் போக்திராதி பிரம்சித்ரா பிரவாகம் நாபநேதி. இன்னொரு இடத்துல கொஞ்சம் சொல்றார். அபகாரித அவித்யா தோஷம், அவித்யாங்கிற தோஷத்தை இல்லாம பண்ணக்கூடிய அந்த ஆத்மஜானம் பிரம்மாத்மஜானம் உதயம் ஆகாதேது, அது இருக்கும் போது அவித்தையை நிமித்தமாக கொண்ட அந்த போக்திராதி கிரந்தி, அந்த சிறுசி கிரந்தின்னு சொல்றாலே அந்த கிரந்தி எப்படி இதை எப்படி இருக்க முடியும்? கிரந்தி இந்த ஞானம் அந்த கிரந்தியை நிவர்த்தி பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அதுக்கு காரணமான அவித்தையே இல்லைன்னு சொன்னா, காரணமே இல்லாத போது அந்த காரியமான கிரந்தி ரெண்டு சேர்ந்திருக்கிறது எப்படி வர இருக்க முடியும்? அது இருக்கவே முடியாது. அதனால பிரம்மஜானா அக்ரகணா பாயே தன்னிமித்த அகங்கார கிரந்தேகே தற்காலமேவ அபாவ பிரகஜேக. இது சொன்ன உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தியானம் வந்தா அஜானமே இல்லைன்னு சொல்றது, ஜீவன் முக்தி எப்படி வரும்? ஜீவன் முக்தியில அவனுக்கு பிரம்மாத்ம தியானம் வந்தது, அப்பதான் அவன் தியானியாக இருக்கான். ஜீவன் முக்தி தியானி தானே. தியானம் வந்தாச்சுன்னா அவித்தையும் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப அவனுக்கு அகங்கிற எண்ணம் சுத்தமா இல்லைன்னு ஆயிடும். அகம்னே அவனுக்கு தெரியலேன்னு சொல்லிட்டாக்க அப்ப அவன் லோகத்துல ஒரு விவகாரமும் பண்ண முடியாது, இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ண முடியாது. தற்காலமேவ அபாவகா பிரகஜேத, தியானம் அந்த காலத்திலேயே அபாவம் ரெட்டுன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்ப அந்த சர்ப்பம் அங்க இருக்குமா, சர்ப்பம் இருக்குதோ இல்லைனோ எதுவுமே அங்க சொல்றதுக்கு தெரியாது. அதே மாதிரி தியானம் அந்த சமகாலமே அவனுக்கு உண்மை இல்லைன்னு ஆகணுமே, எப்படி அவங்க இருக்க முடியும்? கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் சொல்றார், சம்ஸ்காராதி அக்ரகணானுவர்த்தி சம்பவா அயானுவர்த்தி ரெட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கற்பனை இல்லைங்கிறது ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் ரொம்ப அதிகமா நடுங்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, ரொம்ப நாளும் அவனுக்கு சம்ஸ்காரம் கற்பம் தாங்கிற அவ்வளவு வீட்டு ஏற்பட்டு இருந்ததுன்னா அப்ப அந்த சம்ஸ்காரம் கொஞ்ச நேரம் அனுபவிச்சு அது தெரியறதுக்கு கொஞ்சம் வாங்கி அந்த மாதிரி இங்க அனாதி காலமா அந்த வந்திருக்கு இல்லையா தேகாவில அந்த ஆத்மபாவம். அதனால அது போறதுக்கு கொஞ்ச நாள் அதான் பிராரம்ப கர்மா சொல்லிட்டு இருக்கா. எதுவரையில் முடிச்சுன்னா அந்த பிராரம்ப கர்மா முடிகிற வரையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக தியானம் வந்தாச்சு, தியானம் வந்ததுக்கு அப்புறம் கூட சமமும் போயாச்சு. இருந்தாலும் ஏற்கனவே உள்ள சம்ஸ்காரம் புதுவிதமான குறையறதுக்கு கொஞ்சம் காலத்தை அபேட்சிக்கிறது. இதான் அக்ரகண அனுவர்த்தி சம்பவா அயான விருத்தி. இந்த ரெட்டி தான் கற்பனை இல்லையே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த அவனுடைய சரீரம் நடுங்கிறது. ஏன் நடுங்கிறது? அந்த சம்ஸ்காரம் அந்த மாதிரி சம்ஸ்காரா அனுவர்த்ததே சம்பாதி நிமித்தம் போகும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நாள் அவனுக்கு சரீரம் ஆடுறது நடுங்கிறதுன்னு கேட்டா அந்த கருத்து சம்ஸ்காரம் வேலை செய்யறதுன்னு அக்ரஹணம் அப்படி சம்ஸ்காராத அனுவர்த்ததே அகங்கார கிரந்தே நிமித்தம் பவதி இது நசிந்தி அனுபவம். ஜீவன் முக்தி காலத்துல அஜானத்துடைய லேசம் இருக்கு, சம்ஸ்காரம் இருக்குங்கிற பட்சம். இதுல பல பட்சங்கள் இருக்கு. ஜீவன் முக்தியில ஜீவன் முக்தி இருக்குங்கிறது அந்த பட்சத்தை இந்த சொல்லிட்டார். இது ஒரு இடமாச்சு. அகம் பிரத்ய சித்தா போக்துத்வாவகாக சகா நிச்சைவ அனிர்வச்சனீய அநாதி அவித்யாவிலசிதா. இது ஒரு இடத்துல இத்தியாதி வாக்கியி அஜான சமரூப ஞானாத்தியாசவது சம விஷயस्य அர்த்தாத்தியாசஸ்யாபி சம்பவம் ஞானேன அகாரிய அவித்யா நிவர்த்திம் அஜான நிவர்த்தியாவது சம்ஸ்காரபராத் அனுவர்த்தியா ஜீவன் முக்திஞ்ச உபபாதையாமாசது. சங்கதாரிகா வாக்கியங்கள்ல இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. அஜானம் என்னென்ன பண்றது? கிரமத்தை ஏற்படுத்துறது, சமரூப அத்தியாசத்தை ஏற்படுத்துறது. அந்த கிரமம் வரும்போது கிரமத்துக்கு இது விஷயமோ அந்த விஷயத்தையும் அதுவே ஏற்படுத்தி இருக்கிறது. அர்த்தாத்தியாசஸ்யாபி சம்பவம். ஞானம் வரும்போது கிரமம் மாத்திரம் நிவர்த்தியாகல, அதுக்கு விஷயமான பதார்த்தமும் நிவர்த்தியாகிறது, ரெண்டுமே நிவர்த்தியாகிறது. ஏன்னா அதுவும் அஜான காரியமா இருக்கிறதுனால இதையும் பஞ்சபாதிக்காக சொல்றார். அகாரிய அவித்யா நிவர்த்தி. அது மாத்திரமில்லை, ஜீவன் முக்தி காலத்துல அவித்யா நிவர்த்தி ஆனால் கூட அதோடைய சம்ஸ்காரங்களா அந்த பிரதிகாசங்கிறது அறிவிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம். ஆனா இந்த பிரக்கிரியை எல்லாமே மற்றொரு காராளுக்கு ஒட்டி வராது.
ஏன் அஜ்ஞானம் மூல அஜ்ஞானம்னு அவங்க இருந்தாக்கா இதெல்லாம் அந்த சம்ஸ்கார அளவுக்கு போக்குறது கான்செப்ட். அது இல்லாத பட்சத்துல இந்த பிரச்சனை அவளுக்கு கிடையாது. ஆக இத்தனை விஷயங்களை சொல்றேன். அவருடைய பிரச்சனையே இங்க வரும். இப்ப முதல்ல டாக்டர் என்ன பண்றாருன்னா பஞ்சபாதிக்கையில எத்தனை இடத்துல சொல்லிட்டாரோ அத்தனையும் எடுத்துக்கிட்டேன். அதிசய பற்றி வந்த அத்தனை இடமும் சொல்லிட்டார். இப்படி இருக்கும்போது இந்த நாகேஷ கட்டர் புதிய பாதிக்கத்தை கொண்டு வரா அப்படின்னு மேல ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல கம்புண கதோ ஜன்மா கப்பரதந்திரத்வா ரத்து சர்ப்பவது இதுவும் பஞ்சபாதிக்கை எது வந்தது அஜ்ஞானத்தால வந்தது அப்படின்னு கேட்டா ரத்து சர்ப்பவது ரத்து சர்ப்பம் எப்படி வந்ததோ அப்படிதாங்கிற அது எங்கேயும் வந்தது சுத்தி அஜ்ஞானத்தால வந்தது இந்த பிரம்மா அஜ்ஞானத்தால வந்தது. இது எங்கே வந்தது இது எதுக்கு ஜன்மா எதுலேருந்து வந்ததுன்னு கேட்கறதுக்கு என்ன யோசிப்போம். வேறு சாஸ்திரிய யூனித்துவாதிகள் வேதம் வெள்ளத்திலேருந்து உண்டாச்சுன்னு சொல்றது பிரம்மம் வேதமாக பரிணமித்து விட்டா அப்படின்னு கேட்கும். அது என்ன கற்பம் வந்தது ரெட்டு மாறி போயிடுது. ரெட்டு கற்பமாக ஒன்றும் மாறி போயிடுது அந்த சமயத்துல. அதே மாதிரிதான் பிரம்மத்திலேருந்து வேதம் வரும்போதும் ஒன்றும் மாறல, பிரம்மம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றது இதுதான் இந்த காமிச்சிருக்க. வேதத்தை பரமாத்மகதா ஜென்ம நிரூபண காலே ரஜிசர்த்த ஜன்ம உதாரணத்தா அனிர்வச்சனீயத்தை உற்பத்தியும் அபிப்பிராயம். அதுக்கப்புறம் இது விவசாயமாகு பரியந்த இது சொன்ன விஷயம்தான். அதாவது இந்த அத்தியானம் தான் பிரபஞ்ச ரூபமாக பரிணமிக்கிறதுங்கிற இந்த விஷயத்தை விவரணாச்சாரியா விசாரமாக இங்க இந்த பஞ்சபாதிக வாக்கியங்களை வியாக்கியானம் பண்ணும்போது முன்னாடி இதுக்கு மேல அடுத்த